உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, தமிழ்நாட்டுல இருக்க கட்சிகள்லாம் வந்து உளப்பூர்வமா மக்களுக்காக எதுவுமே பண்ணாம, நாங்க வந்து அதை பண்ணோம், இதை பண்ணோம் அப்படின்னு மாறுதட்டிக்கிறவங்களுக்கு மத்தியில, நாம் தமிழர் கட்சி வந்து சத்தமே இல்லாம ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கு. எல்லாருமே சொல்லுவாங்க, நாம் தமிழர் கட்சி வந்து எதுக்கு இருக்கு? நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கவே மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து ஜீரோ. அவங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ வச்சிருக்கா அப்படின்னு வந்து கேலி பண்ற நோக்கத்துல என்னென்னமோ பேசுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சி வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா நீதிமன்றத்துல வந்து ஒரு பொதுநல வழக்குங்கிறத தொடுக்கிறாங்க. இந்த பொதுநல வழக்கு எதுக்குன்னா, மீன்பிடி தடை காலத்துல வந்து மீனவர்களுக்கு 20,000 ரூபாய் வந்து உயர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல நோக்கத்தை அடிப்படையா வச்சு இந்த கேஸை வந்து போடுறாங்க. இந்த கேஸை பார்த்துட்டு இதுக்கு எதிர்த்தரப்பா இருந்த இந்த கேஸ்ல வாதாடும் போது வந்து இதுக்கு எதிர்த்தரப்புல இருந்த தாவேக அரசு, தமிழக வெற்றி கழக அரசு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படிலாம் வந்து உயர்த்தி கொடுக்க முடியாது. இது வந்து இதுக்குன்னு ஒரு தனி பட்ஜெட் ஒதுக்கணும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இதுக்குன்னு தனி பட்ஜெட் ஒதுக்கணும். இது வந்து தாவேக அரசின் கொள்கை முடிவு. இந்த மாதிரியான வாதங்கள் எல்லாம் வந்து அந்த தாவேக அரசு தரப்பு வந்து வைக்கிறாங்க. இதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இது கொடுக்கணும். இது ஏன்னா மீன்பிடி தடை காலங்கள்ல வந்து 20,000 ரூபாய் வந்து ஆந்திரா, கோவா போன்ற மாநிலங்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் தமிழக மீனவர்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி வந்து பாயிண்ட எடுத்து வைக்கிறாங்க. இதை பார்த்த நீதிபதி அவர்கள் வந்து கரெக்டான ஆவணங்கள் எல்லாம் கேட்கறாங்க. அந்த ஆவணங்களை வந்து அதுக்கு அடுத்த வாய்தால வந்து நாம் தமிழர் கட்சி சார்பா ஆவணங்களை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. இந்த ஆவணங்களை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு வந்து தாவேக அரசு சார்பா ஒரு 4 வாரம் வந்து கேட்கறாங்க. 4 வாரம் டைம் கேட்கறாங்க. ஆனா நீதியரசர் வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து மீன்பிடி தடை காலத்துல மீனவர்களுக்கு வந்து 20,000 ரூபாய் கொடுக்கணும். 20,000 ரூபாய் கொடுக்கணும், இல்ல 20,000 ரூபாய்க்கு மேலேயும் கொடுக்கலாம், இல்ல 20,000 ரூபாய்க்குள்ள கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. நம்ம மீனவர்களுக்காக மீன்பிடி தடை காலத்துல 20,000 உயர்த்து கொடுக்க சொல்லி ஒரு வழக்கு போட்டிருந்தோம் நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பா. அதை பார்த்துருப்பீங்க நீங்க. முதல் வாய்தா வந்தது. அப்போ முதல் வாய்தால வந்து என்ன சொன்னாங்கன்னா, தாவேக அரசு சார்பில் இது அரசினுடைய கொள்கை முடிவு, இது வந்து 200 கோடி ரூபா ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம ஆந்திரா, கோவா போன்ற மாநிலங்களில் மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு 20,000 பணம் கொடுக்குறான்னு சொன்னோன்னே அது கொள்கை முடிவு சார்ந்ததில்லைன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்க மாண்புமிகு நீதியரசர். இன்னைக்கு 2வது வாய்தா வந்துச்சு. அன்பு தம்பி கிளிட்டஸ் வந்து ஆஜராயிருந்தாங்க. நம்முடைய ஆவணங்கள் எல்லாம் ரெடியாக வச்சினோம். உடனே வந்து மறுபடியும் 4 வாரம் டைம் கேட்டாங்க தாவேக அரசுடைய அரசு வழக்கறிஞர். மாண்புமிகு நீதியரசர்கள் கொடுக்கல. இது ஒரு உன்னதமான ஒரு கோரிக்கை. அதனால முதல்ல மனுதாரருக்கு உயர்நீதிமன்றம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல குறிப்பா ஆந்திரால 20,000 அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க உங்களோட தேர்தல் அறிக்கையில 20,000 சொல்லியிருக்கீங்க. அதனால 20,000 நீங்க கொடுக்கலாம், இல்ல அதுக்கு மேலேயும் நீங்க உயர்த்தி கொடுக்கலாம், இல்ல அதுக்குள்ளேயும் நீங்க கொடுக்கலாம். அது உங்க கொள்கை சார்ந்தது. அதனால உங்களுக்கு 4 வாரம் டைம் கிடையாது. இந்த இதுக்குள்ளே நீங்க வந்து ஒரு மீனவர்களுக்கான தொகையை நீங்க பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டைரக்டாவே ஆர்டர் போட்டாங்க மாண்புமிகு நீதியரசர்கள். நம்ம நாம் தமிழ் கட்சிக்கு நம்முடைய மனுதாரருக்கு உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கு. உயர்நீதிமன்றத்திற்கு கோடான கோடிகளை நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். 13 மாவட்ட கடற்கரை ஒரு மீனவ மக்களுக்கு எங்களின் சார்பாக போட்ட பொதுநல வழக்கு வெற்றி பெற்றுள்ளது. உங்களுக்கு 25,000 ஆகலாம், இல்ல 20,000 ஆகலாம். மீனவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு மீன்பிடி தடை காலத்தில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இதற்காக கடுமையாக உழைத்த எனது அன்பு இளவல்கள் தீரன், என்னுடைய ஆர்த்தி, என்னோட அன்பு தம்பி கிளிட்டஸ், அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த கேஸை போட்டு ஜெயிச்சதுங்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி. அவரு இந்த கேஸ் முடியும் போதும் நீதியரசர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பா வாதாட வந்த வழக்கறிஞர்களுக்கும் வந்து பாராட்டு தெரிவிச்சாரு நீதியரசர் அவர்கள். அவங்களுக்கு வந்து நம்ம நன்றி தெரிவிச்சோம். இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி செஞ்சிருக்கு. ஒண்ணுமே ஜெயிக்கவே மாட்டாங்க இவங்க. ஜெயிக்கவே செய்யாதவங்க தான் வந்து இந்த வேலையை பார்த்திருக்காங்க. 0-0ன்னு சொன்னாங்கல்ல நாம் தமிழர் கட்சிய, அந்த 0வா இருக்கிற நாம் தமிழர் கட்சி தான் மீனவர்களுக்காக இந்த மீன்பிடி தடைக்கால தொகையை வாங்கி கொடுக்க போறாங்க. ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்காதவங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த நாம் தமிழர் கட்சி தான் வந்து மக்களுக்காக தொடர்ச்சியாக களத்துல வந்து நின்றுட்டு இருக்காங்கிறத வந்து யாரும் மறந்துடக்கூடாது. இதுக்கப்புறமா மீன்வளத்துறை அமைச்சரை வந்து இன்னைக்கு மீனவர்கள் வந்து பார்த்திருக்காங்க. கோரிக்கை வைக்கிறதுக்காகவும் அவங்களோட குறையை வந்து சொல்றதுக்காகவும் பார்க்க போயிருக்காங்க.
அப்படி இருக்கும்போது மீன்வளத்துறை அமைச்சர் வந்து நடந்துகிட்ட போக்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அவங்க ஒரு கோரிக்கை வைக்க வராங்க, அவங்களோட வேதனையையும் அவங்களோட குமுறல்களையும் வந்து சொல்ல வராங்க. அந்த டைம்ல நீங்க போயிட்டு வெயில் அடிக்குது, வெயில நான் நிக்க மாட்டேன், வெயில நிக்க வச்சா பேசுவீங்க, இந்த மாதிரி எல்லாம் கேட்கறது வந்து என்ன தகுதியில முதல்ல உங்களுக்கு எல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த மீன்வளத்துறை அமைச்சரா இருக்கிற ஸ்ரீநாத் இருக்காரு இல்லையா, ஸ்ரீநாத்துக்கு வந்து என்ன தகுதியின் அடிப்படையில வந்து இந்த அமைச்சர் பதவிங்கிறது கொடுத்துருக்காங்க. நேத்து வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு விஜய் ஃப்ரெண்டுங்கிறனால வந்து இந்த இந்த பதவியை கொடுத்துருக்காங்க, இந்த அமைச்சர் பதவியை. மீனவர்களுக்கான நலனை எடுத்து பேசணும், மீனவர்களுக்கான நலனுக்காக நிக்கணும் அப்படின்னா மீனவ இனத்துல இருந்தே, மீனவ சமுதாயத்தில இருந்தே ஒருத்தர் வந்து அமைச்சர் ஆனா மட்டும்தான் இந்த மீனவ மக்களுக்கான கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றப்படும். அது வரைக்கும் மீனவ மக்கள் பிரச்சனையிலேயே இருக்க வேண்டியதான். மீனவ இடத்துல இருந்து அந்த மீனவ சமுதாயத்தில இருந்து ஒருத்தர் வந்து அமைச்சர் ஆகிற வரைக்கும் இந்த நிலைமைங்கிறது மாறவே மாறாது. ஏன்னா அங்கிருந்து வந்தாதான் தெரியும் யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும். இந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னா எனக்கு தான் தெரியும். அப்ப மீனவ சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் மீனவர்களோட பிரச்சனை எல்லாம் என்னன்னு தெரியும். அதை விட்டு எவனையும் கூப்பிட்டு வந்து அமைச்சர் பதவி கொடுத்து வச்சிருந்தா எப்படி தெரியும்? இன்னைக்கு இவர் நடந்துகிட்ட போக்குங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான போக்கு. அந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்க. நீங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு நிமிஷம் அவர்கிட்ட தானங்க குறைய சொல்றாங்க. நீங்க அவர்கிட்ட சொல்லிதாங்க ஆகணும். அவரு எங்களுக்காக அவர் எங்களுக்காக ஒரு நிமிஷம் இருங்க. ஏடி ஆபீஸ் போயிடலாம். ஆபீஸ் பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, தப்பு. சங்க தலைவர் உங்களால தான் வந்து இது தில்லாது. நாங்க ரோட்ல பண்ணி தீ குளிச்சு செத்து அப்ப சங்க தலைவர் தான் பதில் சொல்லணும். சங்க தலைவர் தான் போராடாதீங்க, நாங்க அடுத்த பேசுறோம் சொல்றீங்க. சங்க தலைவர் தான் சொல்றீங்க, நாங்க வந்து அமைச்சர்கிட்ட பேசுறோம் அது இது சொல்றீங்கல்ல. 30 நாள் ஆயிப்போச்சு, போட்டு போய் பார்த்து 30 நாள் ஆயிப்போச்சு. இது வரைக்கும் என்ன சொல்றீங்க? நாங்க ஒரு மாசம் இங்க பாருங்க, அவர்கிட்ட பேசிட்டு இருக்க. நீங்க என்ன நீங்க எதுங்க கவர்மெண்ட் எதுங்க போங்க. எங்களுக்கு ஒரு வழி, நல்ல வழியை அவர் வெயில நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க சொல்லுங்க. அங்க பேசுறது ஒரு வார்த்தை சொன்னீங்களா? இதே மாதிரிதான் வந்து போக்குவரத்து துறை அமைச்சரும் நடந்துகிட்டாரு. நாங்கெல்லாம் ரொம்ப நேரமா பஸ்ஸுக்காக நின்றுகிட்டே இருக்கோம், ஆனா பஸ் வரவே இல்லைன்னு அங்க போய் அமைச்சர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கும் போது செல்லம் நீ வந்து சாப்பிட்டு செல்லம், நான் இன்னும் சாப்பிடல, நான் சாப்பிட்டு வந்து பேசுறேன்ட்டு போறாரு. இவரெல்லாம் அமைச்சர், இவரெல்லாம் வந்து போக்குவரத்து துறைக்கு அமைச்சர். நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை, நீ நல்லா சாப்பிட்டுருக்க. அதான் தம்பி நீ நல்லா சாப்பிட்டுருக்க, புரியுதா? சார் விடு அதான் எங்க தானே கேட்குறேன். செல்லம் நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லைங்கிற, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ போ. நீ நல்லா சாப்பிட்டுருக்கங்கிற, புரியுதா? நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை, ப்ளீஸ். தேங்க்யூ. வந்துச்சு போ, இவங்கள மாதிரியான தகுதியே இல்லாத ஆட்களுக்கெல்லாம் வந்து அமைச்சரவை பதவி கொடுத்து எதுக்காக இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க? என்ன அடிப்படையில கொடுத்துருக்காங்க? நாளைக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடிடுவாங்களாட்டு. போக்குவரத்து துறையில ஏதாவது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தலைமறைவாயிருவாராட்டுக்கு. இலங்கையில பிரச்சனை வந்தப்ப எப்படி அதிபர் எல்லாம் ஃபிளைட் ஏறி வெளிநாட்டுக்கு போவாங்க, அந்த மாதிரி இவங்களாம் ஓடிடுவாங்களாட்டு. ஒரு பிரச்சனைனா களத்துல வந்து மக்கள் கூட மக்களுக்காக நிக்கணும். அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இங்க தேவைப்படுது. அதை விட்டு போட்டு வெயில் அடிக்குது, வெயில நான் நிக்க மாட்டேன், வெயில் வச்சுதான் என்ன கேள்வி கேட்பீங்களா, பேசுவீங்களான்ட்டு போனா அப்புறம் மக்களுக்கான கோரிக்கையை எங்க நின்று கேட்டா என்ன? மக்கள் வெயில்ல தானே இருக்காங்க. அப்ப ஏசியிலே இருக்கிற நீங்க ஒரு 2 மணி நேரம் மக்களை பார்க்கும் போதாச்சும் வெயில்ல நிக்க மாட்டீங்களா? மக்கள் விரோத போக்க வந்து தாவேக அரசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. தமிழக வெற்றி கழகத்தின் மேல மக்கள் வந்து ஒரு நல்ல மரியாதை வச்சிருந்தாங்க தேர்தல் வரைக்கும். அதுவும் சில பேர். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த மதிப்புங்கிறது உடஞ்சுக்கிட்டே வருது. இந்த 5 ஆண்டு ஆட்சி முடியும் போது, 5 ஆண்டு நீடிக்குமா இல்லையா அது அப்புறம் பார்ப்போம். அந்த 5 ஆண்டு ஆட்சி காலம் முடியும் போது தாவேகா மேல
வெறும் கரும்புள்ளி தான் இருக்குமே ஒழிய நல்ல பேருங்கிறதே இருக்காது. இதை பத்தி தான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சோம். நன்றி.